தமிழக பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? மேலும் அதிகாலை பயணம் செய்யறவங்க வாகன ஓட்டிகள் மத்தியில என்ன சொல்லப்படுது? தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை நேற்றுடன் நிறைவடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழக பகுதிகளில் அதிகாலையில பனிப்பொழிவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே சென்னை மாநகரின் மைய பகுதிகளான ராயபுரம், பிராட்வே, எழும்பூர், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, வடபழனி, ஈக்காட்டு தாங்கல், கிண்டி ஆகிய பகுதிகளில் காலை வேளையில கடும் பனிப்பொழிவு என்பது நிலவி வருகிறது. மாநகருடைய முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, காமராஜர் சாலை மற்றும் மாநகருடைய மேம்பாலங்கள் ஆகியவற்றில் இந்த சாலைகள் கண்களுக்கு புலப்படாத நிலையில் முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு சூழலே. யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வருமானத்தையும் கொடுக்குது. இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. வருகிறது. மேலும் கடுமையான பனிப்பொழிவின் காரணமாக சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் புறநகர் மின்சார ரயில் சேவையில தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. கோவையில் இருந்து சென்னை வரக்கூடிய சேரன் விரைவு ரயில், நெல்லையில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படக்கூடிய நெல்லை விரைவு ரயில், அதேபோல் தூத்துக்குடியில் இருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படக்கூடிய முத்துநகர் விரைவு ரயில் ஆகிய உள்ளிட்ட பல ரயில்கள் 20 நிமிட இடைவெளியில தாமதமாக இயக்கப்பட்டு வரும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேபோல் புறநகர் மின்சார ரயில்களும் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படக்கூடிய அந்த ரயில்களுக்கு ஏற்றவாறு ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு தாமதமாக இயக்கப்பட்டு தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் தொடர்ந்து இந்த பனிப்பொழிவு இருக்கும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன்.